வணக்கம். வெல்கம் டு வெயில் ஸ்ட்ரோங்க. தேவையில்லாத மன பயத்திலேருந்து வெளியே வரணும். எனக்கு வெளியே கொடுத்த பணம் வரமாட்டேங்குதுங்க. எனக்கு நிறைய தொழிலில் பிரச்சனை ஏற்படுது. கண் திருஷ்டியாக இருக்குது. மன அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறவங்க தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு செய்யலாங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்தில் மாலை கட்டி கொண்டு போய் போடலாங்க பைரவருக்கு. செவ்வரளி மாலை போடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தயிர் சாதம் கொண்டு போய் பிரசாதமாக கொடுக்கலாங்க பைரவருக்கு. 2 நெய் தீபம் போட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நெய்வேத்தியமோ இல்லை மாலையோ வாங்கிட்டு போய் சாத்தி உங்களோட பிரச்சனையை சொல்லணும். பைரவர்கிட்ட உட்காந்து சொல்லி அந்த அபிஷேக டைமில் 2 நெய் தீபம் போட்டு பொறுமையாக உட்காந்து என்னென்ன எனக்கு பணம் வரல, எனக்கு நிறைய பிரச்சனைகளாக இருக்குது, எனக்கு தொழிலில் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசார பைரவர்கிட்ட உட்காந்து சொல்லும் பொழுது பைரவர் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளுக்கு செவி சாய்ப்பாருங்க. காசியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைரவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம உள்ளேயே போகிறோம் இல்லைங்களா? அப்போ பைரவர் நம்மளுக்கு எப்போவுமே காப்பாற்றுவார். நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் தான் பைரவர், சரிங்களா? அப்போ நீங்கள் பைரவர்கிட்ட மனசார உட்கார்ந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக செவி சாய்ப்பாருங்க. நீங்கள் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் தேய்பிறை அஷ்டமி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் அடையலாம், முன்னேறுவீங்க. நன்றி, வணக்கம்.